இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் வருகிற ஜூலை 10ஆம் தேதி மாணிக்க வாசகரினுடைய குரு பூஜை வருகிறது. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நான் என்னுடைய பதிவுகளில் உங்களுக்கு ஒவ்வொரு அடியவரினுடைய குரு பூஜை வரும்போதும் ஞாபகப்படுத்துகிறேன் இல்லையா? இன்றைக்கு பாம்பன் சுவாமிகள் குரு பூஜை, இன்றைக்கு இந்த நாயன்மாரினுடைய குரு பூஜை, இவங்களை நாம் வழிபாடு பண்ணணும், இந்த நாளில் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி தான் ஜூலை 10ஆம் தேதி மாணிக்க வாசகனுடைய குரு பூஜை வருகிறது. மாணிக்க வாசகருக்கு என்ன சிறப்பு? அவர் திருவாசகத்தை சொல்ல சொல்ல சிவபெருமானே படியெடுத்தார். திருவாசகம் படிக்கணும். நிறைய பேர் திருவாசகம் முற்றோதல் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல் எடுத்துக்கிட்டு திருவாசகம் முற்றோதல் பண்ணுவாங்க. அல்லது நாங்கள் பரம்பரையாக எங்கள் குடும்பத்தில் திருவாசகம் முற்றோதல் பண்ணுறோமா, அந்த மாதிரிலாம் நான் சொற்பொழிவுக்கு போகும்போது சொல்லுவாங்க. திருவாசகத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன்? திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் படியெடுத்தார். ஏன் படியெடுத்தார்னு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ரொம்ப அழகாக எழுதார். சிவபெருமான் ஏன் படியெடுக்கணும்? மாணிக்க வாசகர் திருவாசகம் பாடுறார், அதை எதுக்கு சிவபெருமான் உட்கார்ந்து நகல் எடுத்தார்? ரொம்ப அழகா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொன்னார், கடை ஊழி வரும் காலத்தின் தனிமை கழிக்கன்றோ அம்பலத்தின் உடையான் உன் வாசகத்தின் ஒரு பிரதி கருதினதே. மாணிக்க வாசகா, ஏன் அந்த சிவபெருமான் நீ திருவாசகம் சொல்ல சொல்ல படியெடுத்தார் தெரியுமா? பிரளய காலம்னு ஒன்று வரும். இந்த உலகம் பிரளய காலத்தில் மூழ்கி போகும், வெள்ளத்தில் எல்லாமே மூழ்கிறோம். அப்போ இந்த சிவபெருமான் மட்டும் தனியாக இருப்பான். தனியாக இருக்கும்போது நம்ம போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தனியாக இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறது, அடுத்த படைப்பு காலத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தனியாக இருப்பார்ல. அப்போ படிச்சுக்கிறதுக்கு தேவைப்படும் தான் உன்னுடைய திருவாசகத்தை படியெடுத்தான் என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடுகிறார். கடை ஊழி வரும் காலத்தின் தனிமை கழிக்கன்றோ அம்பலத்தின் உடையான் உன் வாசகத்தின் ஒரு பிரதி கருதினதே. அவ்வளவு சிறப்புக்குரிய திருவாசகத்தை பாடியவர் மாணிக்க வாசகர். அவருக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அவர் குருவை தேடி போகல, குருதான் அவரை தேடி வந்தார். சிவபெருமான் குருவாக மாணிக்க வாசகர் வருகிற வழியில் காத்து கொண்டிருந்தார். அந்த பெருமை மாணிக்க வாசகருக்கு உண்டு. நம்ம திருவாசகம் கண்டிப்பாக படிக்கணும். திருவாசகம் முழுதும் படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லையே அப்படின்னா நமக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து படிங்க. முக்கியமாக சிவபுராணம் படிக்கணும், திருவம்பாவை படிக்கணும். பாவை பாடிய வாயால் கோவை பாடு என்று சிவபெருமானை கேட்ட சிறப்புக்குரிய மாணிக்க வாசகர் நமக்காக அருளிய அந்த பாடல்களை எல்லாம் நாம் பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக நமக்கு நன்மைதான் நடக்கும். இந்த மாணிக்க வாசகரை ஜூலை 10ஆம் தேதி நீங்கள் கண்டிப்பாக கும்பிடணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது, பழமையான சிவன் கோவில்களுக்கு போகும்போது நால்வர் சந்நிதின்னு இருக்கும். அதெல்லாம் கவனித்து பாருங்க. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கடல் போற்றின்னு தொடங்குகிற பாட்டு சொல்லுங்க. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் அங்கே போனீங்கன்னா நால்வர் சந்நிதியில் மாணிக்க வாசகர் இருப்பார். நால்வர் சந்நிதியில் நீங்கள் மாணிக்க வாசகரை பார்க்கலாம். மாணிக்க வாசகருடைய குரு பூஜை அன்றைக்கு கண்டிப்பாக அவருக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். அவரை நாம் வழிபாடு செய்யணும். கோவில் ஏதாவது இருக்கா, இதுக்குன்னு பிரத்யேகமாக ஏதாவது கோவில் இருக்கா, கோவில்களுக்கு போகலாமானா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அந்த ஊர் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக போங்க. மதுரைக்கு பக்கத்தில் திருவாத ஊர்னு இருக்குது, அங்கே தான் மாணிக்க வாசகர் அவதாரம் செய்தார். அங்கே உள்ள கோவிலுக்கு போங்க. திருப்பெருந்துறை புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு போங்க. அங்கே தான் சிவபெருமான் குருவாக ஆட்கொண்டார். அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் பழமையான கோவில்களுக்கு போகும்போது நால்வர் சன்னதியில் மாணிக்க வாசகர் இருப்பார். அவரை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கை மேம்பாடு அடைவதற்காக, நாம் நல்ல உயர்வு பெறுவதற்காக அவர் திருவாசகம் பாடி கொடுத்தார். சிவபுராணத்தை நீங்க படிங்க. மாணிக்க வாசகரினுடைய குரு பூஜை அன்றைக்கு அவரை மனதிலே நினைத்து சிவபுராணம் நீங்க கண்டிப்பா படிங்க. அதுல ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும். ஏன்? அவரே சொல்றார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இப்போ எவ்வளவோ பதிகம் படிக்கிறோம், எவ்வளவோ பாசுரம் படிக்கிறோம், எவ்வளவோ திருப்புகழ் படிக்கிறோம், எல்லாத்துக்கும் நமக்கு அர்த்தம் தெரியுமா?
தெரியாதுல்ல. ஏதோ ஒரு பாட்டு நம்ம சொல்கிறோம், கொஞ்சம் பாடல்களுக்கு நமக்கு விளக்கம் தெரியும், நிறைய இதுக்கு தெரியாது, அதுதான் உண்மை. ஆனால் சிவபுராணத்தில் ஒவ்வொரு வரிக்கும் நாம் அர்த்தம் தெரிந்து படிக்க வேண்டும். அதனால தான் அவர் சொன்னார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, சிவபுராணம் படித்தா என்ன நடக்கும்னா, இப்போ பித்ரு சாபம்னு சொல்கிறோம்ல, பித்ரு சாபம் இருக்குது, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்குது, ஒரு தோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, எங்கள் பரம்பரைக்கு ஒரு சாபம் இருக்குது, ஏதோ போன ஜென்மத்தில் யார் யாரோ செஞ்ச பாவம், முன்னோர்கள் செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவம், கஷ்டப்படுறேன், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இவை அனைத்தையும் நீக்கி தருவது சிவபுராணம். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அதுல ஒரு வரி வரும், இதுக்கு முன்னாடி பிறவிகள்ல என்ன என்ன கர்ம வினைகள் நம்மை தொடர்ந்து தொடர்ந்து வந்து துன்புறுத்தினாலும் சிவபுராணம் படித்தால் முந்தை வினை முழுதும் ஓய, எல்லா கர்ம வினையும் தொலையும்படி செய்யக்கூடிய ஆற்றல் என்பது சிவபுராணத்திற்கு உண்டு. அதனால ஜூலை 10ஆம் தேதி மாணிக்க வாசகரை மனதிலே நினையுங்கள். முடிஞ்சா கோவிலுக்கு போய் மாணிக்க வாசகரை வழிபாடு பண்ணுங்க. வீட்டிலிருந்து சிவபுராணம் படியுங்கள். நிச்சயமாக மாணிக்க வாசகருடைய அருளால் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில நன்மை தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? கர்ம வினையால தான் கஷ்டப்படுறோம் இல்லையா? அந்த கர்ம வினைகளை நீக்கி தரக்கூடிய சிவபுராணத்தை மாணிக்க வாசகருடைய குரு பூஜை அன்றைக்கு நாம் பாராயணம் செய்கிற போது, திருவாசகம் படிக்கிற போது நிச்சயமாக பல நன்மைகள் நமக்கு நடக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.